நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9778741111 என்ற எண்ணை அணுகவும். கர்நாடக அரசு காவிரி நீரை தமிழகத்திற்கு பங்கிட்டு தருவது தொடர்பாக இரு மாநிலங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் டெல்லி வழக்கறிஞர்களுடன் கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக அரசு தனது வாதங்களை முறையாக முன்வைக்கவில்லை எனவும், உண்மை நிலையே கர்நாடக அரசு எடுத்து கூறவில்லை எனவும் அம்மாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சியினர் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் திணைகள் அதிகாரிகளுடன் அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இதில் காவிரி நீர் பிரச்சனையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி நீரை தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டும் என்ற மத்திய நீர்வள ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மைசூரில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்வள ஆணையத்தின் உத்தரவால் உள்ளூர் பாசனம் பாதிக்கப்படும் என தெரிவித்த கரும்பு விவசாயிகள் சாலையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி விவகாரத்தில் கர்நாடக விவசாயிகளின் நலனை வலியுறுத்தி வரும் 31ஆம் தேதி மாண்டியாவில் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அம்மாநில தலைவர் BY விஜயேந்திரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிவமோகாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கர்நாடக விவசாயிகளின் நலன்களை பாஜக பாதுகாக்கும் என்றும் போராட்டத்திற்கு விவசாய சங்கங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.